வஸ்ஸமாய் வஸ்ஸமாய் வஸ்ஸமாஇ வத்தாரிக். வானத்தின் மீதும் தாரிக்கின் மீதும் சத்தியமாக. வஸ்ஸமாய் வத்தாரிக். அதாவது தாரிக் என்பதை கொண்ட நோக்கம் இரவில் வானத்தை அழகு செய்யக்கூடிய நட்சத்திரம். தாரிக் 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 வசமாயின வானம், வானத்தின் மேல அல்லாஹ் சத்தியம் செய்யறான். அந்த நட்சத்திரம் நட்சத்திரத்தை நட்சத்திரங்கிறோம் பத்தாயிரம் அல்லாஹ்க்கு தான் தெரியும். அதுக்கு கோட்டைன்னு கூட சொல்றான் அல்லாஹ். ஆமா, உண்மையானது அல்லாஹ்க்கு தான் தெரியும். சமானா 7 வானங்கள், அதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே சமாவாத்துனா. அதே போல இன்னொரு விளக்கமா சொல்றாங்க, இரவுல வெளிப்படக்கூடிய அத்தனையுமே துருப்புதாமா. இரவுல வானத்துல என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே என்னதானம்மா? தாரிக். தாரிக். ஒரு நிமிஷம் கேட்கறாங்க நினைக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. துர்க்னா அதாவது அடிக்கிறதுன்னு கூட சொல்றாங்க இல்லையா, பீட் பண்றது. தாரிக் துர்க்னா எரி நட்சத்திரம். சோ இந்த சைத்தான் விரட்டுறதுக்குள்ள நட்சத்திரமா இருக்குமோ? அது கூட ஒரு இது இருக்கு. அடுத்த ஆயத்துல அதான் இதை விளக்குறான், அல்லாவே விளக்குறான். என்னன்றதை அல்லாவே விளக்குறான். நட்சத்திரங்கள் அன்னைக்கு பேசணும்ல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல. அந்த காலத்துல அரபுக்காரங்க நட்சத்திரங்கள்ல தான் ஒரு வழியா போவாங்க பயணத்துல. வழிபோக்கர்களுக்கு யூஸ் ஆகும், கப்பல்ல போறவங்களுக்கு, கடல்ல போறவங்களுக்கு, காட்டுல போறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் யூசேஜா இருந்துச்சு. தாரிக்னா திருப்பி கேக்குறான். அதோட தாரிக்னா என்ன தெரியுமா உங்களுக்குன்னு கேட்கறான். என்ன மனுஷனுக்கு தெரியாதுங்கிறான், எனக்கு தான் தெரியுங்கிறான்ல இல்லைங்களா? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நான் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறான். நம்ம அதுல போய் தெரியாத போய் அல்லாஹ் கிட்ட போய் எனக்கு தெரியும் சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. النجم الشاكب. النجم الثاقب. சாக்கிப். ஓகே, அதுதான் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரம். பிரகாசிக்கக்கூடிய, ஒளிமயமாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் போறோம். சாக்கிப்னா ஒளிரக்கூடிய, மேல இருந்து அந்த எரி நட்சத்திரத்தை சொல்லுவாங்களோ, எரி நட்சத்திரம் வேற மின்னப்படி எரி நட்சத்திரமா அது? இல்ல, இது எரி நட்சத்திரம் இல்ல. அது வஸ்ஸாஃபாத்தி ஸஃபா ஃபஸ்ஸாஜிராத்தி ஸஜ்ரா ஃபத்தாலியாத்தி ஸிக்ரா இன்ன இலாஹக்கும் லவாஹித் ரப்புஸ் ஸமாவாத்தி வல்லாதி வமா பைனஹுமா வரப்புல் மஷாரிக் இன்னா ஸய்யன்னா ஸம்மா துன்யா பிஸீனத்தில் கவாகிப் வஹிஃபதம் மின் குல்லி ஷைத்தானின் மாரித். அது லா யஸ்ஸமஊன, அது மாரிதுன. சரிங்க. மாரிதுனா சூரா ஸாஃபாத்ல வருது எரி நட்சத்திரம். இரவை பத்தி பேசுறான், இரவுல நட்சத்திரம் நல்லா வழிகாட்டுறான், இதாயத்தை பத்தி பேசுற மாதிரி தெரியுது இந்த குரான்ல, இந்த சூறால. சாக்கிப். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நம்மால் ஏற்படுத்தப்பட்ட பாதுகாப்புகளை ஒருவர் அதன் மீது இல்லாமல் இல்லை.
ஸோ மலாய்க்கத்துமார்களை பத்தி பேசுறான். பாதுகாக்கப்பட்ட ஒரு காவலர். ரெண்டு ஒரு காவலர் தானே எழுதுறவங்க வேற. கிராமன் காத்திபின்னா அவங்க நல்ல அவங்க வேற அலைஹா லம்மா எப்பவுமே நம்மள வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா. மூணாலும் சரி, முழிச்சிருந்தாலும் சரி. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு மனுஷன் கூடவே அல்லாஹ் தஆலா ஒரு வானவரை வச்சிருக்கு. அது ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, ஈவன் அந்த நம்ம வயிற்றுல கருவா இருக்கும்போது கூட ஆமா ஆமா அந்த வயிற்றுக்குள்ள ஒரு வானவர் இருக்கிறாராம். இன்னும் அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோம், அது காவல் காத்துக்கிட்டோம் ஒரு அந்த காவலர் இருக்கிறான், மலாய்க்கத்துமார்கள் இருக்கிறாங்க. கண்டிப்பா. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்குறான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஸோ நம்ம எப்போதுமே இது வந்து நமக்கு என்ன படிக்கணும்னா, நமக்கு எதிர அலைஹாங்கிறது வந்து நமக்கு எதிரா இருக்கிறாங்கன்னு கூட சொல்லாமா? எதிராக அப்படின்ற அர்த்தம் இங்க இல்ல. குல்லு நஃப்ஸின் அலைஹா ஹஃபதத்தும் மினல் மலாயிகா. தபரி சொல்றாரு, ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதை பாதுகாப்பதற்காக, அதை வாட்ச் பண்ணுவதற்காக ஒரு மலக்கு இருக்கு. ஹஃபதா யஹ்ஃபிதூன அமலுக் வ ரிஸ்குக் வ அஜலுக். உன்னுடைய அமல எழுதுறவரு, ஒரு ரிஸ்குக் உனக்குன்னு உள்ள ரிஸ்க கொடுக்கிறவரு, வ அஜலுக் ஒரு மனிதனுக்குன்னு உள்ள ஒரு அவனுடைய அஜல, அவனுடைய அந்த தவணைய பாதுகாப்பு. இதா தவஃபைதஹு யப்ன ஆதம் குபிதத் இலா ரப்பிக். எப்ப இப்னு ஆதம் மூத்தாயிடுவாரோ அப்ப அவருடைய ரூஹ அவர்தான் தூக்கிட்டு போவாராம் மேல. மலக்குல் மௌத் வந்து உயிரை வந்து அவனுடைய உடம்புல இருந்து பிச்சிருவாரு. பிச்சுட்டு இவரு கையில தான் கொடுப்பாரு. இவர் தான் என்ன பண்ணுவார், விட்டுட்டு மேல கொண்டு போவாருன்னு சொல்லிட்டு போடுறாங்க. நம்ம எப்பவுமே தனியா இல்ல, நம்மளோட ஒரு ஒரு மலக்கு இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு நம்மகிட்ட. ஒரு ஹாபீஸ் நம்மளோட இருந்துட்டே இருக்கிறாரு. கவனமா இருக்கணும், நம்ம என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், அந்த ஒரு நினைவோட இருந்துகிட்டு இருக்கணும். நம்மள நமக்கு வந்து ஒரு யாரும் இல்லைன்னா கூட நல்லா பார்த்துட்டு இருக்கிறான். நல்லா வந்து அதுக்கு மேல ஒரு இது ஒரு மலக்கத்தை நல்லா நியமிச்சிருக்கிறோம் நமக்கு மேல. கண்டிப்பா. அதுல இருந்து நம்ம ஒன்னொன்னே நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு எச்சரிக்கையாவே இருந்துகிட்டு இருக்கணும். ஒரு 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 இதை கொடுக்குறான் நமக்கு, எச்சரிக்கை மணிய. நீ தனியா இல்லப்பா. என்னுடைய அதான் வந்து சுஃபியான் சௌரி அவங்க சொல்றாங்க, ஏங்க உங்க கூட ஒரு உங்க நாட்டினுடைய அரசர் ஜனாதிபதியுடைய ஒரு ஸ்பை உங்க கூடவே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு, உங்க கூடவே சாப்பிடுறாரு, உங்க கூடவே தூங்குறாரு. நீங்க ஏதாவது அரசருக்கு எதிராக பேசுவீங்களா அப்படிங்கிறது. ஐயோ நான் எப்படிங்க பேசுவேன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரிதாங்க அல்லாஹ்வுடைய ஸ்பை உங்க கூட இருக்கிறாருங்க. நீங்க அவருக்கு மாற்றமா அல்லாஹ்வுக்கு மாற்றமா செஞ்சீங்கன்னா உடனே இவர் என்ன பண்ணுவாரு, கொண்டு போயிட்டு அல்லாஹ் கிட்ட எத்தி வச்சிருவாரு. நீங்க உலகத்துல இருக்கிற அரசருக்கு பயப்படுறீங்க, ஆனா உண்மையான அரசனுக்கு பயப்பட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஃபியான் சௌரி சொல்றாங்க. சோ எச்சரிக்கையா இருக்கிற அதே நேரம் வந்து மலாய்க்கத்து எவ்வளவு கண்ணியமானவங்க, அல்லாஹ்வால பாதுகாக்கப்பட்ட ஒரு மலாய்க்கா நம்மளோட இருக்கிறாங்க. நம்ம எந்தெந்த இடத்துக்கு போகணும், நல்ல இடத்துக்கு போற இடம் நல்ல இடமா இருக்கணும், பேசுற பேச்சு நல்ல பேச்சா இருக்கணும். இப்போ சினிமா தியேட்டர்லாம் போறோம்னா அவங்க மலக்கையும் அழைச்சிட்டு போறோம் என்ன, அது அந்த பாவம் வேற சேர்ந்து நமக்கு வரும் இல்லையா? அவங்க எவ்வளவு ஒரு கண்ணியமான மலக்கை வந்து ஒரு தியேட்டர்ல போய் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ், என்ன மாதிரி வார்த்தை நீங்க சொன்னது. அவர் போய் சொல்ல மாட்டாரு, யாழ்லா என்னையும் சினிமா தியேட்டருக்குள்ள கூட்டு, அவர் பார்க்க மாட்டார். ரெண்டாவது விஷயம், என்னையும் கூட்டு போயிட்டா உள்ள என்ன இருக்கும். அல்ல சிரிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப சீரியஸான விஷயம். அது எவ்வளவு பெரிய நம்ம ஒரு கண்ணியம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு கண்ணியம் கொடுத்து செலுத்தணும். ஒரு அல்லாஹ்வுல காவலர் நமக்கு அப்படிங்கிறாங்க.
இன்சான மிம்மா குலிக். மனிதன் தான் எதிலிருந்து படைக்கப்பட்டிருக்கான்றதை அவன் கவனித்து பார்க்கவும். ஸோ இதுல என்ன சொல்றான்னா, எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான். மனுஷன் இன்னைக்கு வந்து என்னென்னமோ இது பண்றான். அல்லாஹ் பொய்ப்படுத்துறான். உண்மையான ரப்புல் ஆலமீன் பொய்ப்படுத்துறான். ஆனா டே மனுஷா, நீ எதுல இருந்து வந்தன்னு உனக்கு தெரியும்? உன்னுடைய ஹிஸ்டரி தெரியுமா முதல்ல உனக்கு? அப்படின்னு கேக்குறான். இதெல்லாம் டவுட்டா இருந்துச்சுன்னா, மலாய்க்கத்தெல்லாம் இல்ல இல்லன்னு நினைச்சு நீ ஒன்னே பாரு, நீ எப்படி வந்திருக்கிற அப்படிங்கிறான்ல. நதரன்னா கவனிச்சு அவனை வந்து நல்லா டீப்பா பார்க்கட்டும். என்ன சொல்லுவாங்கல்ல, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கையை வந்து வெளியே எடுக்கும்போது பைதாவும் நாதிரின்னு வருமா? வந்து ஆமாமா, பைதா அலின் நாதிரி. அதே வார்த்தை தான் இங்க இல்லைங்களா? நதர எல்லாம் வந்து அவங்க எப்படி பார்த்திருப்பாங்க அந்த கைய? ஆச்சரியமா பார்த்திருப்பாங்கல்ல. என்ன இந்த கை திடீர்னு நீங்க கையை என்கிட்ட காமிக்கிறீங்க, கை வெள்ளையா இருந்துச்சுன்னா எப்படி பார்ப்பேன்? ஒரு ஆச்சரியத்தோட அப்படி பார்க்க சொல்றான். உன்னை நீனே பாரு, ஒரு ஆச்சரியத்தோட நீ பாரு. ஒரு ஆச்சரியமான விஷயங்கள் தானே. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். உடல் அமைப்பு, தன்னுடைய ஒண்ணுமே இல்லாத ஆளு ஒரு மனுஷனா வந்து நிக்கிறான் அப்படின்னா, ஒரு சாதாரண தண்ணியில இருந்து அதான் ஒரு அருவருப்பான ஒரு ஆரம்பத்துல இருந்துங்கிறான். என்ன மிம்மாங்கிறது வந்து எவ்வளவு சொல்றாங்க. அந்த ஒரு தஸ்கீரா அது பேரு. ஆமா, மிம்மா தபகீதுன்னுவாங்க. உயிரணுக்கள் எவ்வளவு போகுது, அதுல இருந்து சும்மா 1-2 வச்சு படைச்சேன். ரொம்ப ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு மேட்டரே கிடையாது அப்படிங்கிறான்ல. அதேதான். ஆமா, குலிக்க படைக்கப்பட்டான், படைக்கப்பட்டிருக்கிறான். பிகாஸ் அல்ல இப்போ இந்த ஆயத்துல இந்த சொல்றாங்கன்னா அவன் கோபத்துல பேசுறான் அப்படிங்கிறாங்க. அல்ல இத வந்து நீ பாரு அவனை எப்படி படிச்சிருக்கேன் பாத்துக்க, இதெல்லாம் இல்லைங்கிற அது இல்லைங்கிற ஆர்கியூ பண்ற. ஸோ அவுதுபில்லா நம்ம வந்து அப்படியே நம்பணும், ஈமான் பண்ணணும். இல்ல எப்போ ஆர்கியூ பண்றவங்களுக்கு இது இந்த ஆயத்து. அவனே அடுத்து பதில் சொல்லிடுறான். எதுல இருந்து படைச்சேன்னு கேட்டு மறுபடியும் நீ எதுல இருந்தா வந்தன்றதையும் சொல்லிடுறான். உதித்து வெளியாக ஒரு துளிர் அது நட்சத்திரம் வெளிச்சம் கொடுக்குற மாதிரி தண்ணி அதோட கம்பேர் பண்றாங்க. தாஃபிக்னா ஒரு தட்டி நம்ம ஒரு குத்துனா எப்படி தண்ணி அதுல பீச்சு அடிக்குதுல அந்த மாதிரி வாட்டர் கஷிங். அது ஆணின் முதுகுத்தண்டிற்கும் பெண்ணின் மார்புகளுக்கு மேல் நெஞ்சு மத்தியிலிருந்து வெளிப்படுகிறது. இது கரெக்டான தர்ஜுமா தானா? பெண்ணின் மார்புகளுக்கு மேல் சில பேர் தர்ஜுமா செய்யறாங்களா? அது முதுகந்தண்டுக்கும் நெஞ்சுக்கும் மத்தியிலிருந்து வெளிப்படுகின்றது. ஆணுக்கு ஒரு ஆணுடைய முதுகந்தண்டுக்கும் நெஞ்சுக்கும் அந்த நடுவுல இருந்து அல்லாஹ் தஆலா அதை ரிலீஸ் ஆகும், அதை உற்பத்தி செய்யலாம். இது ஒரு மிஸ்டரி தான், அல்லாஹ்க்கு தான் தெரியும் அது எங்க இருந்து வருது. ஆமா. அந்த கருத்து இருக்கு. அதாவது ஆணுக்கு வந்து முதுகந்தண்டு இருந்தும் பெண்ணுக்கு வந்து மார்பகத்தினுடைய அந்த இதுல இருந்து வருதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த கருத்து தான் மௌதிஅல் கிலாலது மின் சதுரில் மர்அ அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த கருத்து இருக்கு.
அதான் அவர் போட்டுக்கிறாரு தர்ஜுமால. முதல் தர்ஜுமா யாருது? இவரா? சவுதி வளாகமா? சவுதி வளாகம், ஆமாங்க. பெரும்பாலும் தர்ஜுமாக்களை பொறுத்தவரைக்கும் இல்லாத விஷயங்களை போட மாட்டாங்க. ஏதாவது ஒரு டாக் போயிருக்கும். ஒரு ஆச்சரியம் தான். அதெல்லாம் நம்ம சும்மா ஒரு அல்லாவுடைய ஒரு குதிரத்துகள்ல ஒண்ணு இல்லைங்களா? ஆமா. வயிற்றுல இருந்து வரல, இப்போ குடல்ல இருந்தோ அதுல இருந்துலாம் வரல இது. சோ இது வேற, உருவாகிற இடமே வேற அப்படிங்கிறான். வேற வேற இந்த இடமே டிஃபரெண்ட் பிளேஸ், வெரி வெரி டிஃபரெண்ட் பிளேஸ். இது சொல்லுவாங்கல்ல, பால் எங்கேருந்து வருதுமா இல்லையா ஒரு இடத்துல, அந்த இதுல வருமே மாட்டுக்கு பை மின் பைன ஃபர்ஸின் வதமில் லபன், ஃபர்ஸ் லபன், அல்லாஹ் அக்பர். அதனுடைய இரத்த பையுக்கும் அதனுடைய சாணம் மலப்பையுக்கும் நடுவுல இருந்து பியூரான வெள்ளப்பாலை கொண்டு வரலாம். யாழ்லா என்ன மாதிரி குதிரச்சு. நிச்சயமாக அவனை மேலே வைப்பதில், அவனை மேலே வைப்பதின் மீது ஆற்றலுடையவன். இறந்த பின் உயிர் கொடுத்து அவனை மீற இருக்கும் ஆற்றலுடையவன். இது வந்து ஆரோக்கிய பண்றானுங்கல்ல, இறந்து போன பிறகு எல்லாம் வழியாக மாட்டோம், நம்ம வந்து மண்ணோட மண்ணா போயிருவோம் அப்படின்னு. இது ஒரு அடி அவங்களுக்கு. நீ பாரு, ஒண்ணுமே இல்லை, தண்ணியில இருந்து ஒண்ணு கொண்டு வந்தேன், உன்னை வந்து திருப்பி மண்ணுல இருந்து வெளியாக்குறது எனக்கு எவ்வளவு நேரம் அப்படிங்கிறாங்க. ஆனா அப்போ வந்து டக்குன்னு எல்லா மனிதரா நிற்பாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. நம்ம அம்மா வயிற்றுல இருந்து 10 மாசம் இருந்து குழந்தையாகி பெரிய ஆளெல்லாம் ஆக மாட்டோம். அப்போ வந்து அல்ல குன் ஃபயக்கூன்னா நம்ம எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். அவ்வளவுதான் டக்குன்னு மேடின் ஜப்பான் மாதிரி எல்லாம் உள்ள போய் டக்குன்னு ஒரு அயன் பாக்ஸா கொடுத்துட்றான். இரும்பு உள்ள போகுது, கம்பெனிக்குள்ள அயன் பாக்ஸா வெளில வந்துடுது. எல்லாம் அல்லாவோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அல்லா காதேர். காதேர்னா எல்லாத்துக்கும் நான் வந்து ஆற்றல் உள்ளவன். அவனுடைய ஆற்றல் பெரிய சிறந்த ஆற்றல். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில், என்ன சொல்லுவோம், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அலியில் அஸீம். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அஸீம். இன்னொன்னு வருமே, இன்னொரு காதிர குதிரத்தை பத்தி நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த நேரத்தில் அந்த ஞாபகப்படுத்திக்கணும். அது குர்ஆனுடைய தஸ்பீஹ் தானே அது. ஆமாம். யௌம துபுல ஸராயிர், சகல மர்மங்களும் வெளிப்பட்டு விடும் நாளில். ரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டுவிடும், மர்மங்கள் சோதனையிடப்படும் நாள் எல்லாமே சொல்றாங்க. யோம் நாள், அந்த நாள்ல திருப்பி இப்போ எல்லாம், அதாவது பயங்கரமான ஆயத்தினை இது. யௌம துபுல ஸராயிர், அன்றைய தினம் எல்லா மர்மங்களும் வெளிப்படும்ன்றான். அந்த அப்துல் ஹமீத் பாக்கவுடைய தர்ஜுமால பாருங்க, அன்றைய தினம் எல்லா மர்மங்களும் வெளிப்படும். இந்த உலகத்துல இதெல்லாம் ரகசியமாக செய்யப்பட்டுச்சோ, நன்மை தீமை எல்லாமே, எல்லாத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணுவானே சீனுக்கு கொண்டு வருவோம். பலான்னா டெஸ்ட், பலா ஆமா, பலா முசீபத்துல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அதானே இது. பலாயின்னா சோதனைகள்ல இருந்து. இதுல கூட ஒரு லுக்குமான்ல கூட வரவே, லுக்குமான் அறிஞர் தன்னுடைய மகனுக்கு சொல்வார், யா புனைய, ஓ மகனே, இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு அணு அளவு நீ ஒரு நன்மையோ தீமையோ நீ போயிட்டு ஒரு மலையினுடைய அந்த பாறைக்குள்ள போய் செஞ்சாலும் அல்லா அத நாளை மறுமை நாளை என்ன பண்ணிடுவான், அல்லா கொண்டு வந்துருவான். சராயர், சரார், சரார், சராயர்னா ப்ளூரல், சிர்ரோட ப்ளூரல் அது சராயர். ஆமா ஆமா ஆமா, சரார். நல்ல ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் சொல்லுவாங்கல்ல மாதிரி, பரம ரகசியம். பரம ரகசியம். அதாவது சில நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா மக்களை அப்படியே கொண்டு புதைச்சிருவாங்க.
ரேடியோ, டிவி இந்த ஒரு மீடியாவுக்கு வராம வர்ற நியூஸும் அதுல வந்துடும் இன்ஷா அல்லாஹ். அதேதான். நம்ம வந்து எவ்வளவு நடக்குது, அநியாயங்கள் நடக்குது, நான் எல்லாம் வெளியே கொண்டு வருவேங்கிறான். சோ நமக்கு என்ன படிப்புன்னா நம்ம எல்லா ரகசியங்களும் வெளியே கொண்டு வரும் நாள் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், தௌபா செஞ்சு பாவங்கள் எல்லாம் கழுவிடணும். அப்படின்னா அந்த ரகசியங்கள்லாம் வந்து நல்லா மன்னிச்சு வந்து நம்மள கிளீன் பண்ணிடுறான்ல. அந்த பாவத்தோட போய் அந்த நிக்கும் போது தானே அந்த பாவங்கள் வெளிப்படும், அப்படித்தானே? இப்போ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து அன்று பிறந்த பாலவனை போல ஆறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா அந்த ரகசியமா எது செஞ்சிருந்தாலும் அது அது வந்து அது போயிடும் இல்லையா? அது வெளியே வராது இல்லைங்களா? அவங்க பாவம் செஞ்சிருந்தாங்க அப்படியே ரகசியத்தை ரகசியமாவே வச்சிடலாம். அது கேட்காம தௌபா செய்யாம வந்து திருந்தாம இருக்கிற பாவங்கள் தான் வந்து கொண்டு வருவாங்க. அதான் மனுஷங்க சொல்லுவாங்க, சில பேருடைய வாழ்க்கை ரொம்ப ரகசியமாவே இருக்கும், உன்னுடைய மௌத்து கூட ரகசியமாவே போயிடுச்சுப்பா அப்படின்பாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா. இப்போ ரீசெண்டா போன வாரம் கூட ஒரு மரணம். சோ அவங்க வந்து யாருக்குமே சொல்லாம மௌத்து ஆயிட்டாங்க. எல்லா உறவினர்கள் எல்லாம் கேக்குறாங்க, ஏன் இல்ல சொல்லவே இல்லை இந்த மாதிரி எல்லாம் சீரியஸா இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து ஆஸ்பத்திரியில எப்படியாவது வச்சு காப்பாத்தி கொண்டு வந்துடலாம்னு நினைச்சோம். என்ன அது பாருங்க, இதுல போய் என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு? என்ன அந்த தப்பு பண்றாங்க. நம்ம சொந்தங்கள்லயே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, உடம்பு சரியில்லைனாக்கா எதுவும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. கேள்விப்பட்டு போன் அடிச்சாக்கா அதெல்லாம் கேட்காதீங்க, நல்லா இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. கடைசியில மூத்தாயிட்டு போன் பண்றாங்க மூத்துன்ட்டு. அது பிரயோஜனமே இல்லையே. இருந்தா இருக்கும் போதே கூட சில பேர் துவா கேட்டா கூட வந்து ஏன்னா கதிரை மாத்திரம் அல்லாதானே எல்லாத்தையும். அந்த அதாவது சுசலாசலம் என்ன சொல்றாங்க, ஒரு மனிதர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாக்கா அவருடைய அஹ்பாபுகள் போய் அவர் போய் சந்திங்கன்றாங்க. அஹ்பாபுகள் அவர் யாரை நேசிப்பாரோ அந்த மாதிரி மனிதர்கள் போனா அதுவே அவருக்கு மருந்துன்றான். அவரு மேபி குணமடையலாம் அல்லது அவர் ரூஹு நல்ல விதமா பிரியலாம். இவனுங்க கொண்டு போயிட்டு எடுத்துன்னு போயிட்டு தனியா ஹாஸ்பிட்டல்ல வச்சிடறான். அவன் யாரையும் வரக்கூட மாதிரி ஐசியூல வச்சிடறான். அவன் இஸ்ராயலே கண்ணெதிரில பாக்குறான், அட என்னடா இவன் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டாங்களடா, நம்மள பாக்குறதுக்கு யாரும் விடமாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இத பத்தி உங்களுடைய கருத்து நானு, இந்த குடும்பத்தார்கள் எல்லாம் விட்டு பிரிச்சு ஐசியூல வச்சுட்டு யாரும் பார்க்க கூடாதுன்றாங்களே, அது என்ன எப்படி பாக்குறீங்க நீங்க? அது தப்புதான். அது பயத்தை உருவாக்குன்னு நினைக்கிறேன் நானு பேஷண்ட்டுக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களோட கொஞ்சம் நெஞ்சம் ஒரு 6 மாசம் தேடுறவன் 2 நாள்ல போயிடுவான்னு நினைக்கிறேன். ஆமா, அது வந்து அல்லாஹ் தான் காப்பாத்தணும். சில மருத்துவமனைகள்ல வந்து அது லாப நோக்குல தான் மோஸ்ட்லி அப்படிதான் இருக்குது. எப்படியாவது ஏன்னா இன்னைக்கு மருத்துவங்கள்லாம் வந்து கமர்ஷியல் ஆக்கப்பட்டுடுச்சு. ஆமா. அதெல்லாம் விட 2வது இவங்களும் பார்க்கணும், அந்த மாதிரி மௌத்தா போற மாதிரி நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா எடுத்துட்டு வந்துடணும். எடுத்து வந்து அது வந்து சப்ஜெக்டிவ் தான். நம்ம அந்த நேரத்துல அவங்களை எப்படி என்ன முடிவு பண்ண, அவங்க எப்படியாவது காப்பாத்தணும்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க. என்ன ஐசியூல வைக்கிறது வந்து ஒன்றும் தவறு இல்லைன்னு சொல்லுவோம். சில பேர் ஐசியூல வச்சு வென்டிலேட்டர்ல வச்சு அல்ஹம்துலில்லாஹ் இல்ல இந்த மாதிரி பொழைச்சவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்கண்ணே. ஆனாலும் அந்த ஐசியூக்கு போனாவே சொந்தங்களை விட்டு துண்டிக்கப்பட்டுட்டாவே அவர் ஒரு பதட்ட நிலைக்கு வந்துடுறாருன்றது என்னுடைய கருத்து. ஐசியூல வந்து இப்ப சொந்தக்காரங்களா போய் பார்க்கலாம். இல்ல இங்க மெட்ராஸ்ல விட மாட்டாங்க. இல்ல சிங்கப்பூர்லாம் ஐசியூ வந்து போய் பார்க்கலாம். ஒவ்வொருத்தங்களா போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நார்மல் வார்டுல வந்து குரூப்பா போய் பார்க்கலாம். இந்த சிங்கப்பூர் ஐசியூலாம் வந்து ஒருத்தங்க போய் பார்க்கலாம், அலவுட் உண்டு. இப்ப நம்ம என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஆஸ்பத்திரி இருக்கிறது யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்து இந்த மாதிரி சரியா வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க என்ன பண்றாங்கனாக்கா, இன்னாருக்கு உடம்பு சரியில்லை என்னமே சொல்ல மாட்டாங்க. ஆமா. ஐசியூல வந்து நீங்க அலோவ் பண்றதுக்கு வந்து அவங்கள்ட்ட நீங்க பர்மிஷன் கேட்கணும் ஆஸ்பத்திரியில. இந்த மாதிரி சீரியஸா இருக்கும்போது உறவினர் வந்து பார்க்கணுங்கிற மாதிரி கொடுப்பாங்களே, பர்மிஷன் கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம கேட்டு அவங்களுக்கு போய் துவா செஞ்சுட்டு வரலாம் இன்ஷா அல்லாஹ். நம்ம வந்து ஆனா உறவினர்கள் வந்து
பார்க்க அனுமதி எந்த நேரத்துல உருவுக்கு வரோம், அல்லாஹ் வந்து உயிரை நீட்டி வைப்பானா, மூத்தாக்குவானாங்கிறது நம்ம கையில இல்ல பாருங்க. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி மாமா கூட அப்படிதான். எங்க மாமா ஒருத்தர் மருகும் ஆயிட்டாரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. இதே போலதான் அவரு ஏற்கனவே 2 தடவை அவருக்கு பைபாஸ் சர்ஜரி 2 தடவை சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் அவருக்கு ஏதோ ஒரு மாதிரியான மர்ம காய்ச்சல் என்னன்னு தெரியல. ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம்னாங்க. ட்ரிபிள்எம்ல எடுத்துன்னு போய் வச்சாங்க. என்னன்னு கேட்டோம். இல்ல ஒண்ணும் இல்லன்னாங்க இவங்களாம். எதுவுமே சொல்லவே இல்ல. சரி அல்ஹம்துலில்லாஹ் அவர் நல்ல விதமா வந்துருவாரு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தாக்கா மூத்தாயிட்டாங்க அப்படின்றாங்க. அப்புறம் அவங்க பையன் எல்லாம் சொல்றாரு, உங்களெல்லாம் ரொம்ப கேட்டாருங்க. பாப்பா மூத்தாத்து ஒரு நாள் முன்னாடி கூட. இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம் மூத்தான பிறகு? ஏன் சொல்றீங்க? ஹயாத்தா இருக்கும்போது, இல்லப்பா உங்கள கேட்கிறாருப்பா, வாப்பா வந்து பாருப்பான்னா அது வேற விஷயம். தெரியாம செய்யறாங்க. நம்ம காப்பாத்திரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடுது. அது அதான் ஒரு நம்பிக்கை தான். காசோ, பணமோ, டாக்டரோ வந்து உயிரை வந்து கொடுக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்தா தான் உண்டு. அந்த மாதிரி நேரத்துல வந்து என்ன பண்ணணும், நம்ம உறவினர்கள் வந்து நீங்க சொல்ற மாதிரி அகபாபுகளை வந்து அலோவ் பண்ணணும். அந்த மாதிரி சொல்லணும். அவங்க யாரையாவது இதுல போய் என்ன இருக்கு? நல்லதை சொன்னாதான் வந்து கண் திருஷ்டி வரும். இதுல என்ன இருக்கு? இந்த மாதிரி இதைத்தான் மக்கள் தப்பா நினைச்சுக்கிறாங்க. நம்ம சொன்னா கண் திருஷ்டி பட்டுருமோ, அதுவாயிடுமோ, இது ஒண்ணும் ஆகாது. இது என்ன இருக்கு? வந்து பார்த்து துவா செய்யறது, போறது, வர்றது வந்து ஒரு நல்ல விஷயங்கள் தான். கண்டிப்பா. சமூகத்துல வந்து இது நம்ம வந்து சொல்லணும். இது மாறணும். இந்த விஷயத்தை எனக்கு தெரிஞ்சு விழிப்புணர்ச்சி வரணும் சமுதாயத்துல. அவேர்னஸ் வரணும். ஆமா. நிறைய பேர் மறைக்கிறாங்க இந்த தகவல். வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நோயாளிகளை போய் நல விசாரின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்கள வந்து நல விசாரிக்க சொன்னதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்குள்ள அதபுகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நேரம் போய் உட்கார்ந்து இருக்காதீங்க. வந்து துவா செஞ்சுட்டு வெளியே வந்துருங்க. நல்ல விஷயங்களை சொல்லிட்டு. அங்க போய் நின்னுகிட்டு சில பேரு பயமுறுத்துவாங்க. அதுக்கு கூட இருக்கும். அங்க நிறைய பேர் விட்டான்னா இப்படி ஆயிடுச்சா, அப்படி ஆயிடுச்சா ரொம்ப அழுது புரண்டு என்ன சில பேர் போய் பார்த்துட்டு ஐயோ போன வாரம் இதே மாதிரிதான் ஒருத்தரை பார்த்து அவர் போயிட்டாரு. உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு. அதையும் பாத்துக்கணும். அந்த மாதிரி ஆளுங்களை விடக்கூடாது. எல்லாருமே வராம செய்யவும் கூடாது. இந்த பார்த்து ஆளுங்களை பார்த்து நான் வந்து சொல்லி அனுப்பணும். சோ நம்மளுடைய என்ன இதுல ஒப்பீனியன் என்னன்னா, நல்ல உறவினர்கள் வந்து பார்க்க அலோவ் பண்ணணும். அந்த உறவினர்கள் என்ன செய்யணும், போய் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கணும். ஆறுதல் செய்யணும், துவா செய்யணும். சரியா வந்துருவீங்க அப்படின்னு இந்த நம்பிக்கையே வந்து அல்லாஹ் வந்து அவங்களுக்கு ஒரு தெம்ப கொடுக்குறான் அந்த அல்லாஹ் அது மூலமா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஷிஃபா கொடுத்தாலும் கொடுப்பான் அந்த துவாக்கள் மூலமா. ஒரு ஆறுதல் சொல்லிட்டு ஆதரவு கொடுக்கும். சோ அந்த ரகசியங்கள்லாம் நம்ம ரகசியங்கள்லாம் வெளியே வராம இருக்கணும்னா இப்போ நம்ம வந்து தௌபா செஞ்சு அந்த பாவத்துல இருந்து மீண்டணும். இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது பெரிய ஒரு பலா. என்ன பலா முசீபத்துல இருந்து பாதுகாவல் தேடுகிறேன் சொல்லிட்டு பலால போய் விழுந்தோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு தப்பு. சோ பலா முசீபத்துல இருந்து பாதுகாக்க துவாங்களா அது சஹீஹான துவாங்களா அது? துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் பலா. ரசூல் துவா கேட்டுக்கிறாங்க. அல்லாஹ் என்ன வந்து பலா விட்டு என்னை பாதுகாக்க தேடுகிறேன். இந்த பலால இருந்து இந்த உலகத்திலயும் சரி மறு உலகத்துல அந்த சோதனை நம்மள நல்லா பாதுகாக்கணும். ஆமா அதுதான் மெயின். அதுதான் நேரா அல்லாஹ் எதுவுமே கேள்வி கணக்கு இல்லாம நம்ம சொர்க்கத்தை கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான். ஏன்னா அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க ஆரம்பிச்சனா எவ்வளவு பேரால இருந்தாலும் காலி. அல்லாஹ்வுடைய பால்ல அவுட் ஆகாத ஆள் யாரும் கிடையாது. ஆனா வந்து அல்லாஹ் வந்து நம்மள கேள்வி கணக்கு கேட்காம நம்ம மேல அவனுடைய அருளுடைய பார்வையை பார்த்து நாம நல்ல விதமா அனுப்பிச்சு விட்டாதான் நாம ஈடேற்றம் அடைய முடியும். நம்ம போன தடவை சொன்ன மாதிரி பௌசுல் முபீனும் இருக்கணும். அதை விட பௌசுல் கபீருக்கும் முயற்சி பண்ணணும். உயர்ந்த சொர்க்கம். தஸ்னீம் வந்து பாட்டில்ல கலந்து குடிக்காம தஸ்னீம் அருவியிலே போய் உட்கார்ந்து குடிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க குடுக்கறது இது வந்து மும்ராக்காரங்க எல்லாம் பயந்துருவாங்க போகுது. மும்ராக்காரங்க இதை சொல்லிதான் வந்து விளம்பரமே பண்றாங்க. வாங்க உங்களுக்கு தஸ்னீம் கொடுக்குறேன்ட்டு. தஸ்னீம் ஜம்சம் தண்ணி பேரா? அதான் ஜம்சம் தண்ணி வாங்கன்ட்டு. அந்த ஜம்சம் தஸ்னீம் யாரால குடிச்சிருக்க மாட்டாங்க. யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க.
தஸ்னீம் அல்ல, அதுக்கு ஜம்சமுக்கு ஒரு பெரிய மகத்துவம். அது வந்து நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. கண்டிப்பா. அது அந்த தஸ்னீம் வந்து அது இன்னும் ஒரு வந்து ரொம்ப பிரத்யேகமானது, ரொம்ப ஒரு அற்புதமானது. கனவு சொர்க்கங்கிறது அதானே, யாரும் கேட்காதது, யாரும் பார்த்திராதது, யாரும் வந்து அனுபவித்திராத, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த ஒரு உடலும் அனுபவிக்காத, எந்த ஒரு உள்ளமும் சிந்திக்காத. இந்த நேரத்துல இந்த ஆயத்துல போய் இதை நினைச்சு போனோம் இன்ஷா துப்ள சராயில. அமாலஹுமின் கூவத்தின் வல நாசிர். அவனுக்கு யாரும் சக்தியும் இராது, அவனுக்கு யாரும் உதவி செய்யவும் இருக்க மாட்டாங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கிறோம். எது யாருமே தாயோ தந்தையோ மகனோ கணவனோ மனைவியோ யாரு ஜின்னோ ஈசா அலைஹிஸ்ஸலாமோ வலிமார்களோ என்ன முரீதுமார்களோ எந்தோ என்ன வந்து ரெக்கமெண்டேஷன் கிடைக்காது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளித்தானோ என்ன அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஷிஃபா கேட்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து நம்ம தான் ஏற்கனவே நம்ம அந்த ஹதீஸ்ல படிச்சிருக்கோம்ல, ஃபாத்திமா நாயகத்துக்கே வந்து சொல்லியிருக்காங்க, அம்மா நீ வந்து உன்னுடைய அமல்கள் மூலமா உன்னுடைய அமல் தான் உனக்குமா, என்னுடைய அமல் தான் எனக்குமான்னு சொல்லி. இதுல வந்து அதாவது உதவி எந்த சக்தியும் இருக்காது, எந்த உதவியும் இருக்காது. ஒரு வியாதி வந்துட்டாலே பாருங்களேன் நமக்கு என்ன அங்க அன்னைக்கு என்ன இன்னைக்கே வந்து சில நேரத்துல நம்ம வந்து திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ஒரு போர்வை போத்தவோ உதவி முடியல தடுமாறுற. அதுவே இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு என்ன ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்க என்ன. ஸோ வசமாய் தாத்தி ராஜி திருப்பி எல்லாம் வானத்துக்கு போறான். திருப்பி வானத்தின் திரும்ப திரும்ப மழை பொழியோட வானத்தின் மீது சத்தியமாக. சோ வானம் மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதை சொல்றாங்களா? மழை பொழிகின்ற வானத்தின் மீது சத்தியம். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம நீங்க நானும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இது இந்த சேட்டலைட் போயிட்டு திருப்பி வருது கீழே. சோ இதை கூட சொல்றாங்க, போயிட்டு திருப்பி வர்றது வானத்தின் மீது மழை பெய்யுது, மழை கீழே வருது, மறுபடியும் சூரியனுடைய ஒளி மூலமா தண்ணி மேல போகுது, மறுபடியும் கீழே வருது. ரொட்டேட் தான். அதுவும் சொன்னாங்க, இந்த சேட்டலைட் சொல்றாங்கல்ல, கம்யூனிகேஷன். ஆமா ஆமா, அது வந்து நம்ம பேசுறதெல்லாம் வந்து மேல போயிட்டு வருதுங்களா, மேல போகுது, மறுபடியும் கீழே வருது. நம்ம எவ்வளவு விஷயங்கள் மேல லைட் எல்லாம் போயிட்டு திருப்பி வருது. ஆனா பெரும்பான்மையான முஃபஸ்ஸிரீன்கள் வந்து நீங்க சொல்றது மழையதான் சொல்றாங்க. மழை. அது பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மேல சமாவத்தை சொல்ல இப்போ சமாவை கொண்டு வரான். ஒரு பெரிய ஒரு படைப்பு. சமாவத்தை இல்லைன்னா வானம் மழை இல்லைன்னா நம்ம அவ்வளவுதான் அவுட்டு நினைக்கிறீங்க. வாழ்க்கையே இல்லைல்ல, உலகமே இல்லை மழை இல்லைன்னா, சாப்பாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதுக்கு நம்ம சுக்கர் செய்யணும் இந்த நேரத்துல. தாவர வர்க்கங்கள் முளைக்க வைக்க வெடிப்புடைய பூமியின் மீது சத்தியமா. தாத்தி சாதை போன் ஒண்ணு வந்துருச்சு. ஓகே ஒரு சின்ன பிரேக்னா ஒரு 5 நிமிஷம் பையனை போய் கூட்டு வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாமா? சரி. இல்ல உங்களுக்கு அடுத்து வேற ஏதாவது வேலை இருக்கா? நம்ம இதெல்லாம் முடிச்சுக்குவோம். நம்ம முடிச்சு ஃபைன். சரி, ஓகே. சரி, நான் போயிட்டு வந்துட்டு நான் அவரை பார்த்து. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அத வந்து நம்ம அடுத்த கிளாஸ் சவாய் தாத்தி ரஜியை பார்த்திருக்கோம். வந்து நான் அடுத்த கிளாஸ். சரிங்களா? ஓகே. நல்லா நம்ம எதை பேசணுமோ எதை கேட்டோமோ அதன்படி நமக்கு அமல் செஞ்சு அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கு. அல்லா தௌஃபீக் செய்யும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.